ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆடியாலஜியில் ஆட்டோ அக்கஸ்டிக் எமிஷனும் இசிஓஜியும் பேரா பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஓட்டோ அக்கஸ்டிக் எமிஷன் ஆர் கெம்ஸ் எக்கோ அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இட் இஸ் த ரெக்கார்டிங் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆஃப் அவுட்டர் ஹேர் செல்ஸ். நம்ம ஓட்டோ அக்கஸ்டிக் எமிஷனை பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். நான் ஏற்கனவே என்ன மென்ஷன் பண்ணியிருப்பேன் நான் பழைய வீடியோவில், நம்மளோட அவுட்டர் ஹேர் செல்ஸ் வந்து ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் சவுண்ட் வந்து எமிட் பண்ணும். அதுதான் ஓட்டோ அக்கஸ்டிக் எமிஷன். இந்த சவுண்டை நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓட்டோ அக்கஸ்டிக் எமிஷன் முக்கியமாக நியோனேட்ஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓட்டோ அக்கஸ்டிக் எமிஷன் வந்து முக்கியமாக பிறந்த குழந்தைகளுக்கு தான். நியோனேட்ஸுக்கு வந்து மெனிஞ்சைட்டிஸ் வந்த உடனே அவங்களுக்கு வந்து ஹியரிங் லாஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த ஹியரிங் லாஸை வந்து நம்ம வந்து ஏர்லியராகவே ஃபைன் பண்ணி அதுக்கான மேனேஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஓட்டோ அக்கஸ்டிக் எமிஷன் வந்து நியோனேட்ஸுக்கு முக்கியமாக பண்ணுறோம். ஓட்டோ அக்கஸ்டிக் எமிஷன் வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது. ஸ்பான்டேனியஸ் ஓட்டோ அக்கஸ்டிக் எமிஷன். இந்த ஸ்பான்டேனியஸ் ஓட்டோ அக்கஸ்டிக் எமிஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து நார்மலாகவே தான் நான் சொன்னேன், அவுட்டர் ஹேர் செல்ஸ் வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம், அதை கேட்சப் பண்ணுறது தான் அப்படிங்கிறது நார்மலாகவே நிறைய பேஷண்ட்டுக்கு இருக்கும். ஆனால் 50% ஆஃப் இண்டிவிஜுவல்ஸுக்கு இல்லாமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50-50 சான்ஸ்னால நம்ம வேறு என்ன பண்ணலாம்? இந்த ஸ்பான்டேனியஸ் இல்லை அப்படின்னா நம்ம வேறு எப்படி பண்ணணும்? அதை வந்து எவோக் பண்ணணும். எவோக்டு ஓட்டோ அக்கஸ்டிக் எமிஷன் அப்படின்னா முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட சவுண்டை கொடுத்து நம்ம அவுட்டர் ஹேர் செல்ஸோட சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுறோம். நம்ம சவுண்டு கொடுக்குறோம் அப்படின்னானேவும் நம்ம என்ன ஃப்ரீக்வன்சியில் கொடுப்போம் அப்படிங்கிறதுலையும் ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. இல்லை டிரான்சியேட் எவோக்டு ஓட்டோ அக்கஸ்டிக் எமிஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து மெனி ஃப்ரீக்வன்சியை சேர்த்து ஒரே ஒரு கிளிக் சவுண்டாக கொடுக்குறோம். ஸோ நம்ம ஹோல் ஆர்கன் ஆஃப் காட்டையுமே இதில் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். இது முக்கியமாக நமக்கு வந்து ஹியரிங் லாஸ் இன் நியோனேட்ஸுக்கு முக்கியமாக ஸ்க்ரீனிங்காக பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். டிடார்ஷன் ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து பியூர் டோன் சவுண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து சிங்கிள் ஃப்ரீக்வன்சி. நம்ம வந்து டிரான்சியேட் எவோக்டு ஓட்டோ அக்கஸ்டிக் எமிஷனில் பார்த்தீங்கன்னா கிளிக் சவுண்டு வித் மெனி ஃப்ரீக்வன்சியை கொடுக்குறோம். இங்கே வந்து சிங்கிள் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா நம்ம வந்து பர்டிகுலர் பார்ட் ஆஃப் ஆர்கன் ஆஃப் காட்டே தான் நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம வந்து பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி தான் கொடுக்குறோம். இது முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா மானிட்டரிங் ஹியரிங் இன் நாய்ஸ் ட்ராமா அண்ட் த ஓட்டோ டாக்ஸிசிட்டியில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் ஓட்டோ அக்கஸ்டிக் எமிஷன். யூசஸ் அப்படின்னு என்னென்ன பார்ப்போம். யூசஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியோனேட்டுக்கு ஸ்க்ரீனிங் ஹியரிங் லாஸ் ஸ்க்ரீனிங் பண்ணுறது. முக்கியமாக இன்ஃபென்ட்ஸ் யாரெல்லாம் ஐசியூவில் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ஓட்டோ அக்கஸ்டிக் எமிஷன் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு வந்து பேரா யூஸ் பண்ணுவோம். பேரா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து நர்வ் கண்டிஷன்ஸையும் ஆடிட்ரி பாத்வேயும் நமக்கு வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஃபென்ட்ஸ் இன் ஐசியூக்கு வந்து நம்ம வந்து பேரா டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மானிட்டரிங் ஓட்டோ டாக்ஸிசிட்டி வந்து நம்ம வந்து ஓட்டோ அக்கஸ்டிக் எமிஷனுக்கு தான். அடுத்து வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட்டிங் கோக்லியர் அண்ட் ரெட்ரோ கோக்லியர் ஹியரிங் லாஸும் நம்ம ஓட்டோ அக்கஸ்டிக் எமிஷன் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான கான்செப்ட், இது வந்து ஓட்டோ அக்கஸ்டிக் எமிஷன் வந்து ஆப்சண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் இயர் அப்நார்மாலிட்டிஸு மிடில் இயர் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இஃப் ஆப்சண்ட் ரூல் அவுட் த எக்ஸ்டர்னல் இயர் வேக்ஸு மிகோனியமு மிடில் இயர் பேத்தாலஜி இது எல்லாத்தையுமே நம்ம ரூல் அவுட் பண்ணணும். அவுட்டர் இயரோ இல்லைன்னா மிடில் இயர்லேயே நமக்கு வந்து ஹியரிங் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா மோர் ஆர் லெஸ் நமக்கு வந்து 35 டெசிபல் வரைக்கும் நமக்கு வந்து ஹியரிங் லாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மொத்த ப்ராசஸ் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஓட்டோ அக்கஸ்டிக் எமிஷன் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது ஒரு பேஷண்ட்டுக்கு அப்படின்னா அவங்கள ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்ரி கெனால் வந்து க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. மிடில் இயர் பேத்தாலஜி இருக்கான்னு பார்க்க சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் ஆடிட்ரி கெனால் வந்து க்ளீன் பண்ண பிறகு ஒரு 7 days கழித்து ஓட்டோ அக்கஸ்டிக் எமிஷன் எடுத்து பார்ப்பாங்க. இதையும் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் இயரில் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, நமக்கு மிடில் இயரில் எதாவது இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்லுவாங்க. மிடில் இயரில் பார்க்கணுன்னா நம்ம வந்து டிம்பானோமெட்ரியை வச்சு மானிட்டர் பண்ணணும். டிம்பானோமெட்ரி நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மிடில் இயரில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அடுத்து நம்ம போகிறது வந்து பேரா வச்சு நமக்கு வந்து பர்டிகுலர் சைல்டுக்கு வந்து நம்ம வந்து எந்த இடத்துல ஆடிட்ரி பாத்வேல எந்த இடத்துல நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் லவுட்னஸ் ஆஃப் loud sounds indicates the cochlear deafness. Cochlea responsible for fine tuning of loud sound, especially the loud sounds. The abnormal increase in loudness of loud sounds வந்து எங்கே பார்க்க முடியும்னா மெய்னர்ஸ் டிசீஸில் பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் பைனரியல் லவுட்னஸ் பேலன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்.
இது ஒன்றும் கிடையாது. இப்போ லெஃப்ட் இயர் ரைட் இயரை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். லெஃப்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 0 டெசிபிளில் கேட்குற சவுண்டு வந்து நமக்கு வந்து ரைட் இயரில் அப்நார்மலாக இருக்கக்கூடிய அதான் மீனஸ் டிசீஸ் இருக்கக்கூடிய ஒரு இயரில் பார்த்தீங்கன்னா ரைட் இயரில் மீனஸ் டிசீஸ் இருக்குது. லெஃப்ட் இயர் நார்மல் தான். இப்போ வந்து லெஃப்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 0 டெசிபலில் கேட்கக்கூடிய சவுண்டு வந்து மீனஸ் டிசீஸில் வந்து 30 டெசிபலில் தான் கேட்கும். கிளியராக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து 0 டெசிபலில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சவுண்டு அதிகரித்து நமக்கு வந்து 30 டெசிபல் சவுண்டு மாதிரி நம்ம கேட்கும். இப்போ வந்து 0 டெசிபல் சவுண்டு வந்து அஃபெக்ட் ஆன இயரில் வந்து 30 டெசிபல் மாதிரி கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட். பார்த்தீங்கன்னா எல்லா டெசிபலுக்குமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. நமக்கு வந்து டெசிபல் சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து நார்மல் ஆயிடும். இந்த டயக்ராம்லேயே பாருங்கள் 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 வரப்போது நமக்கு வந்து நார்மல் ஆயிடுச்சு. As the level of loudness increases, the hearing loss decreases to equal to or better than the normal ear. நம்ம பார்க்க போகிறது வந்து electrocochleograph. The probe is passed through the tympanic membrane to rest on the promontory. மிடில் இயர் வழியாக, அதாவது எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கனால் மிடில் இயர் வழியாக நம்ம வந்து ப்ரோமான்ட்ரியை வந்து ரீச் பண்ணி அதில் வந்து ஒரு ப்ராபை வந்து ரெஸ்ட் பண்ணுறோம். இப்படி ரெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சவுண்டு டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், சவுண்ட் வேவ்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கோக்லியாவும் சரி கோக்லியா நர்வும் சரி கோக்லியா நர்வோட ஆக்சன் பொட்டென்ஷியலையும் கோக்லியா நர்வோட ஆக்டிவிட்டியை நமக்கு வந்து நோட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோகோக்லியோகிராஃபி வந்து ஹெல்ப் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ் வந்து நியூக்ளியர் மைக்ரோஃபோனிக் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரொடியூஸ்ட் பை அவுட்டர் ஹேர் செல்ஸ். செகண்ட் வேவ் பார்த்தீங்கன்னா சமனேஷன் பொட்டென்ஷியல் ப்ரொடியூஸ்ட் பை அவுட்டர் அண்ட் இன்னர் ஹேர் செல். தேர்ட் வேவ் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் நர்வ். என்ன நர்வ் அப்படின்னா கோக்லியர் நர்வ். மெஷர் த என்டையர் ஆக்டிவிட்டி ஆஃப் கோக்லியா வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா சமனேஷன் பொட்டென்ஷியல் வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியலையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். எப்படி கம்பேர் பண்ணுறது, எந்த விதத்தில் கம்பேர் பண்ணுறது அப்படின்னா ஆக்ஷன் பொட்டென்ஷியலோட ஹைட்டையும் சமனேஷன் பொட்டென்ஷியலோட ஹைட்டும், அதான் வேவோட ஹைட்டையும் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். அப்படி மெஷர் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா ஆக்ஷன் பொட்டென்ஷியலோட ஹைட்டில் 30% மேலே இருந்துச்சு சமனேஷன் பொட்டென்ஷியலோட ஹைட்டு அப்படின்னா அது வந்து சஜஷன் ஆஃப் மீனஸ் டிசீஸு. இதிலே 45% இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டயக்னோஸ்டிக் ஆஃப் மீனஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் இன் சமனேஷன் பொட்டென்ஷியல் இண்டிகேட்ஸ் த இன்க்ரீஸ் இன் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹேர் செல்ஸ் but without corresponding increase in action potential. This is because the increase in activity is due to irritative activity of cochlea. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பேரா பற்றி பார்க்க போகிறோம். பிரெயின் எவோக்டு ரெஸ்பான்ஸ் ஆடியோமெட்ரி பற்றி தான் பார்க்க. ஆடிட்ரி பாத்வேயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸும் ஸ்டிமுலஸுக்கு ஒரு குறிப்பிட்ட வேவ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆடிட்ரி பாத்வேயில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கோக்லியர் நர்வ் இருக்குது. கோக்லியர் நர்வுக்கு அடுத்து கோக்லியர் நியூக்ளியே, சூப்பர் ஆலிவரி காம்ப்ளெக்ஸு, லேட்ரல் லேம்னிஸ்கஸ், இன்ஃபீரியர் கோலிகுலஸ், மீடியல் ஜெனிகுலேட் பாடி இப்படிங்கிறது ஃபுல்லாகவே இருக்குது. ஆடிட்ரி பாத்வேயை பற்றி முன்னாடி ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அதில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். நம்ம பேரா டெஸ்ட்டை பற்றியும் அதோட வேவ்ஸ் பற்றியும் நம்ம பார்ப்போம். பேரா பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 10 மில்லிசெகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு சவுண்டு டிரான்ஸ்மிட் ஆனதுலேயும் அந்த டிரான்ஸ்மிஷனே நமக்கு வந்து கேப்சர் பண்ணி முக்கியமாக ஃபஸ்ட்டு 10 மில்லிசெகண்ட்ஸ்லேயே அதை வந்து கேப்சர் பண்ணிடும். மொத்தம் 7 வேவ்ஸ் வந்து நமக்கு அப்டேட் ஆகும். அதில் வந்து 5 வேவ்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்குவோம். வேவ் 1 பார்த்திங்கன்னா டிஸ்டல் பார்ட் ஆஃப் த கோக்லியர் நர்வ். வேவ் 2 பார்த்திங்கன்னா ப்ராக்சிமல் பார்ட் ஆஃப் கோக்லியர் நர்வ். இந்த வேவ் 2ல் ஏதாச்சும் அப்நார்மாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அக்கோஸ்டிக் நியூரோமா இருக்குதுன்னு அர்த்தம். வேவ் 3ல் பார்த்திங்கன்னா கோக்லியர் நியூக்ளியஸ்னால நமக்கு வந்து வேவ் ப்ரொடியூஸ் ஆகுது. வேவ் 4 பார்த்திங்கன்னா சுப்பீரியர் ஆலிவரி நியூக்ளியஸ்னால. வேவ் 5 பார்த்திங்கன்னா லேட்ரல் லெம்னிஸ்கஸ்னால நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் 5th வேவ் தான் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் வேவ், ஆல்வேஸ் ப்ரெசன்ட். வேவ்ஸ் அக்யூர் அட் இன்டர்வல் ஆஃப் 1 மில்லிசெகண்ட். உங்களுக்கு நார்மலான இமேஜ் கொடுத்துருக்கேன். இந்த இதில் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 இது எல்லாமே ஒவ்வொரு மில்லிசெகண்ட்க்கு அடுத்து தான் வந்திருக்கு. இதுதான் நார்மல் ரெஃபரன்ஸ். இதை வச்சு தான் நம்ம அடுத்த அப்நார்மாலிட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். யூசஸ் ஆஃப் பேரா. இஃப் the first wave is delayed by 1 millisecond, that all waves are subsequently then found after 1 milliseconds. Defect is before first wave அப்படின்னா that is at the organ of cartay. ப்ராப்ளம் வந்து ஆர்கன் ஆஃப் கார்டேயில் இருக்குது. இதுக்கு நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள். இந்த இமேஜில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேவ் வந்து A1 அப்படிங்கிறது நார்மல், A2 அப்படிங்கிறது தான் டிஃபெக்ட். A2வில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேவே நமக்கு வந்து டிலே ஆகிருக்குது. வந்து வேவ் 1 வந்து டிஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஆர்கன் ஆஃப் கார்டே வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. Therefore can differentiate between cochlear and retrocochlear hearing loss.
but it won't tell whether in cochlear there is a irritation or increase in action potential or not. ஆக்ஷன் பொட்டன்ஷியலை பற்றி இதில் எந்த விதமான குறிப்புகளும் இருக்காது. அதே மாதிரி இரிட்டேஷனை பற்றியும் கோக்லியர் இரிட்டேஷன் பற்றியும் எந்த விதமான குறிப்பும் இருக்காது. பெஸ்ட் ஆடியோமெட்ரிக் டெஸ்ட் ஃபார் ரெட்ரோ கோக்லியர் ஹியரிங் லாஸ் அப்படின்னா பேரா தான். பெஸ்ட்டு ஆடியோமெட்ரிக் டெஸ்ட் ஃபார் அக்வாஸ்டிக் நியூரோமா அப்படின்னாலும் பேரா தான். சம்டைம்ஸ் ஒன்லி wave 5 is present because the first wave could not appear due to the circulatory compression to the cochlea. சர்க்குலேட்டரி கம்ப்ரெஷன் எதனால் வருது? அக்கோஸ்டிக் நியூரோமானால நமக்கு வருது. ஸோ நமக்கு வந்து மற்ற எந்த வேவுமே நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. வேவ் 5 மட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்கான இமேஜும் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஃபார் ஹியரிங் லாஸ் இன் இன்ஃபேண்ட் அப்படின்னாலும் பேரா தான். பெஸ்ட்டு ஃபார் ஸ்க்ரீனிங் ஃபார் ஐசியூ நியோனேட்ஸ்னாலும் பேரா தான். அந்த லவுட்னஸ் அட் விச் வேவ் 5 appears is a threshold of hearing. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வேவ் 5 வந்து எந்த ஒரு டெசிபல், இப்போ வந்து 0 டெசிபலாக இருந்தாலும் சரி, 1 டெசிபல் 2 டெசிபல், இந்த டெசிபல் ஸ்டார்ட் ஆகி எந்த டெசிபலில், இப்போ 0 டெசிபலில் தான் மேக்ஸிமம் ஆரம்பிக்கும். 0 to 80 வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா வேவ் 5 வந்து நமக்கு வந்து அப்பியர் ஆகும். அதுக்கு கீழே உள்ள டெசிபல்ஸ், மைனஸில் வர டெசிபல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நமக்கு வந்து 5th வேவ் அப்பியர் ஆகாது. ஸோ நமக்கு வந்து நம்மளோட ஹியரிங் த்ரெஷோல்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து 5th வேவ் அப்பியர் ஆகிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு -10 டெசிபல் சவுண்டு வந்து கொடுக்குறோம். அந்த சவுண்டு வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா 5th வேவ் வந்து பேரா அந்த கிராஃபில் வந்து நமக்கு அப்பியர் ஆகும். ஏன்னா நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது. அபோவ் 0 டிகிரி டெசிபலில் இருந்து தான் நம்ம சவுண்டு நம்மளால் நம்மளோட த்ரெஷோல்டே ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு வந்து அபோவ் 0ல் இருந்தால் நமக்கு வந்து 5th வேவே காமிக்க ஆரம்பிக்கும். அடுத்து இட் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை மலிங்கரிங் ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட். இது வந்து மலிங்கரிங், யாராச்சும் காது கேட்கல அப்படின்னு போய் சொல்லி ஏமாத்துறவங்களுக்கு இந்த டெஸ்ட்டை வச்சு அவங்களுக்கு உண்மையிலே காது கேட்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். டஸ் நாட் ரெக்கார்டு ஹியரிங் லாஸ் மோர் தென் 80 to 90 டெசிபிள். ஹியரிங் லாஸ் வந்து மோர் தென் 80 to 90 இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இதால் ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குன்னு இந்த அபோவ் 80 to 90 டெசிபல்ஸுக்கு தனியாக ஒரு டெஸ்ட் இருக்குது. இது வந்து ஆடிட்ரி ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ASSR. ECG activity is seen in response to sound. It can measure hearing loss more than 80 to 90 decibel. Done with pure tone, so it is frequency specific. பியூர் டோனை வச்சு நம்ம வந்து பண்ணுறோம். பியூர் டோன் வந்து என்னது, ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சியில் தான் நம்ம வந்து சவுண்டு ப்ளே பண்ணுவோம் இந்த பியூர் டோனில். ஸ்பீச் ஆடியோமெட்ரி வந்து ஸ்பீச் ரிசப்ஷன் த்ரெஷோல்ட். த த்ரெஷோல்ட் ஆஃப் ஹியரிங் பை ஸ்பீக்கிங் வேர்ட்ஸ், the loudness at which 50% of spoken words are identified is called as the speech reception threshold. Discrimination score, the ability to discriminate the words 0 to 20% indicates the retrocochlear or the neural hearing loss. வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா கண்டக்டிவ் ஹியரிங் லாஸில் பார்த்தீங்கன்னா ஆல் வேர்ட்ஸ் ஆர் ஐடென்டிஃபை ஒன்ஸ் த லவுட்னஸ் இஸ் இன்க்ரீஸ்ட். கோக்லியர் ஹியரிங் லாஸில் பார்த்தீங்கன்னா நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை ஆல் வேர்ட்ஸ் டெஸ்பைட் இன்க்ரீஸிங் லவுட்னஸ். டெஸ்பைட்னா ஒன்றும் கிடையாது, நம்ம வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் நமக்கு வந்து எந்த விதமான சவுண்டு வந்து நமக்கு வந்து கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்ல வராங்க. ரெட்ரோகோக்லியர் ஹியரிங் லாஸ் அப்படின்னா காண்ட் ஐடென்டிஃபை மெனி வேர்ட்ஸ் அண்ட் த நம்பர்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஐடென்டிஃபைட் decreased after a point because significance of nerve fatigue roll over phenomenon வந்து இதில் வந்து ஃபெட்டிக்னால நம்மளால் கிராஜுவலாக ஸ்லோவாக நம்மளால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து டெஸ்ட் ஃபார் நான் ஆர்கானிக் ஹியரிங் லாஸ் மலிங்கரிங். பேரா இஸ் த பெஸ்ட் டெஸ்ட் ஃபார் டயக்னோசிஸ் ஆஃப் மலிங்கரிங். ரிப்பீட்டிங் பியூர் டோன் ஆடியோமெட்ரி. Compare the hearing threshold of any two tests should be more or equal to 10 decibel. String test, whenever two tones are present simultaneously, one ear receiving the louder tone hears it. இந்த ஸ்டாங்கர்ஸ் டெஸ்ட்னால் ஒன்றும் கிடையாது. இதில் நம்ம எய்தர் டியூனிங் ஃபோர்க் இல்லைனா ஆடியோமெட்ரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு டியூனிங் ஃபோர்க்கே எடுத்துக்குவோம். டியூனிங் ஃபோர்க் வந்து 2 இயர்ஸ் பக்கத்துலேயும் 2 டியூனிங் ஃபோர்க் வந்து வச்சுக்குவோம். 25 சென்டிமீட்டர் கேப்பில் வச்சுக்குவோம். ரெண்டையுமே நம்ம வந்து ரிங் பண்ணிக்கிறோம். ரிங் பண்ணிட்டு ரெண்டையுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வச்சுருக்க போது நமக்கு வந்து 2 இயர்லேயுமே கேட்கும்.
ஆனால் பொய் சொல்கிற பேஷண்ட் வந்து ஒரு சைடு கேட்கல, எனக்கு இந்த காது கேட்கல அப்படின்னு சொல்கிற பேஷண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காது எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், எந்த சைடு கேட்கலையோ அந்த சைடில் வந்து டியூனிங் ஃபோர்க்கை வந்து பக்கத்தில் கொண்டு வரும். இப்படி பக்கத்தில் கொண்டு வரப்போது என்ன ஆகும் அப்படின்னா, பக்கத்தில் கொண்டு வர சைடு வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய டியூனிங் ஃபோர்க்கோட சத்தம் வந்து அந்த பர்டிகுலர் சைடில் வந்து கேட்காது. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து 2 சைடுமே கேட்கல, 2 சைடுமே எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம எந்த சைடு அவங்க கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த சைடு பக்கத்தில் வந்து டியூனிங் ஃபோர்க் கொண்டு வந்திருப்போம். ஸோ அந்த டியூனிங் ஃபோர்க்கோட சவுண்ட் வந்து லவுட்னஸ் வந்து கூட இருக்கும். ஆப்போசிட் சைடோட டியூனிங் ஃபோர்க் வந்து கேட்காது. பொய் சொல்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்களோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து 2 சைடுமே கேட்கல, 2 சைடுமே எதுவும் இல்லை அப்படிம்பாங்க. இதே இது உண்மையிலே அவங்களுக்கு அந்த சைடு டெஃப்னஸ் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ஆப்போசிட் சைடில் ஐ மீன் அதான் 25 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் நார்மலில் இருக்கக்கூடிய இயரில் மட்டும்தான் கேட்குது. ஆப்போசிட் சைடில் நம்ம க்ளோஸராக இருக்கக்கூடிய லவுடராக இருக்க சைடில் கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்டேங்கர்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது. இன்கேஸ் நமக்கு வந்து ஆடியோகிராம் வந்து ஆடியோமெட்ரி வச்சு நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண போது 2 இயர்லேயுமே ஒரு 15 டெசிபல் நம்ம கொடுக்குறோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு வந்து எனக்கு வந்து நார்மல் சைடு தான் கேட்குது, அப்நார்மலாக இருக்கிறது, ஏற்கனவே காது கேட்காதது கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ வந்து 15ஆக இருக்கிறது எந்த சைடு அவங்க கேட்கல அப்படின்னு சொல்கிறோமோ அந்த சைடில் மொத்தம் 30 ஆக்குறோம். அப்போ அவங்க மாட்டிக்குவாங்க. எப்படி மாட்டிக்குவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து 2 காதுமே கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு இதில் 15ம் நார்மல் சைடு அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னா அவங்களே சொல்கிற சைடு வந்து 15ம், கேட்காத சைடில் வந்து அவங்க பொய் சொல்கிற சைடில் வந்து 30 டெசிபலும் வச்சுருப்போம். இப்படி வச்சு ஆடியோமெட்ரியில் இப்படி வச்சு பொறி வச்சு பிடிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.